ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 49வது பாடல் பார்க்க போறோம். அல்லின் மாரி அணைய நிறத்தவள் சொல்லும் மாத்திரையின் கடல் தூர்ப்பதோர் கல்லின் மாரியை கை வகுத்தாள் அது வில்லின் மாரியின் வீரன் விளக்கினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அல்லின் மாரி அணைய நிறத்தவள், இருட்டில் பெய்யும் மழை போன்ற கரிய நிறம் கொண்ட தாடகை, சொல்லும் மாத்திரையின் ஒரு சொல் சொல்லும் கால அளவிலேயே கடல் தூர்ப்பதோர் கல்லின் மாரியை, கடலையும் தூர்த்துவிடக்கூடியதான கற்களை மலை போல கை வகுத்தாள், கைகளால் எடுத்து வீசினாள். அது வில்லின் மாரியின் வீரன் விளக்கினான். அதனை தனது வில்லிலிருந்து பொழியும் அம்பு மழையினால் வீரனாகிய ராமன் விளக்கலானான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அல்லின் மாரி அப்படின்னு வர்ற இடத்துல அல் அப்படிங்கிறது இருட்டை குறிக்கும், மாரினா மழையை குறிக்கும். இருட்டில் பெய்யக்கூடிய மழை அல்லது இருளாகிய மழை அப்படின்னு எப்படி வச்சுக்கிட்டாலும் பொருந்தும். அதாவது கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, தாடகை எவ்வளவு கரிய நிறம் கொண்டவள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருட்டில பெய்யக்கூடிய மழைய உவமையா சொல்றாரு. அதே மாதிரி அப்பேற்பட்ட நிறம் கொண்டவள் சொல்லும் மாத்திரையின் அப்படின்னா, நம்ம சொன்ன மாத்திரத்திலேயே பலிச்சிடுச்சு அது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சொன்ன மாத்திரத்திலேயே பலிச்சிடுச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல மாத்திரை அப்படிங்கிறது கால அளவத்தனை குறிக்குது. அந்த மாதிரி சொல்லும் மாத்திரையின் கடல் தூர்ப்பதோர் கல்லின் மாரியை அப்படின்னா, சொன்ன ஒரு சொல் சொன்னா எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த ஒரு க்ஷண நேரத்துல அவ கடலை தூர்க்க, சாதாரணமா தூர்வாடுறது நம்ம குளத்தை தூர்வாடுறதுக்கு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி கடலை தூர்வாருனா எவ்வளவு கல்லு கிடைக்கும். அப்பேற்பட்ட கல்லு, அதாவது கல்லு, இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதானே. தாடகை ஒரு கல் மழைய வீசு, கல் மழை பொழியிற அளவுக்கு எடுத்து கல் எடுத்து வீசுறா. அத வில் இது அம்பு மழை கொண்டு ராமர் தடுக்கிறாரு அப்படின்னு தானே சொல்ல வராங்க. அதனால ஒரு கடலையே தூர்வாருன்னா எவ்வளவு கல்லு நம்ம எடுக்கணும். அந்த அப்பேற்பட்ட கடலை தூர்வாரி அவ்வளவு கல்லு எடுத்து தாடகை வீசுகிறாள் அப்படின்னு கம்பர் சொல்ல வராரு. கல்லின் மாரியை கை வகுத்தாள் அப்படின்னு சொல்றாருல, கை வகுத்தாள்னா கைகளால் எடுத்து வீசினாள் அப்படின்னு பொருள். இப்ப யாராவது நம்ம அடி வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வகுந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்படின்னா என்ன, உன்னைய கூறு கூறா போட்டுருவேன், கையாலேயே நான் கூறு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தானே வகுந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி கை வகுத்தாள் அப்படின்னா கைகள்ல இருக்கக்கூடிய கைகளால் கல்லெல்லாம் வீசி எரிஞ்சு அவங்களெல்லாம் சிதைக்க போறா அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாரு. அது வில்லின் மாரியின் வீரன் விளக்கினான் அப்படின்னு சொல்ற இடத்துல வில்லின் மாரி, அதாவது இந்த இடத்துல 3 மாரிங்கிற சொல்லு 3 இடத்துல இந்த கவிதையிலேயே வருது. அல்லின் மாரி அப்படின்னு சொல்ற இடத்துல இருட்டில் பெய்யக்கூடிய மழை அப்படின்னு, கடல் தூர்ப்பதோடு கல்லின் மாரியே அப்படிங்கிற இடத்துல கல்மழை அப்படின்னு தாடகை வீசக்கூடிய கல்மழையை குறிக்குது. அது வில்லின் மாரியின் வீரன் விளக்கினான் அப்படின்னு சொல்ற இடத்துல ராமர் அத வில்லின் மாரி அப்படிங்கிற இடத்துல இது அம்பு மழைய குறிக்குது. ஆக மொத்தம் 3 இடத்துலயும் மழைய வேற வேற பதத்துல பயன்படுத்தியிருக்காரு. வில்லின் மாரி அப்படின்னு வர்ற இடத்துல மாரிங்கிறது ஓமையாக பெயர். அதாவது மாறினா மழை, ஆனா வில்லின் மாறி அப்படின்னு சொல்ற இடத்துல மழைங்கிறது அம்பு மழைங்க வச்சு அம்பா குறிக்க வருது. நம்ம ஓமையாக பெயர், கர்த்தாவாக பெயர், கருவியாக பெயர் அப்படின்னு இது இருமடியாக பெயர், அந்த மாதிரி 40 விதமான ஆகு பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம்ல. அதுல முன்னாடி பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அதுல ஓமையாக பெயர்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் கூட உதாரணம் சொல்லிருக்கேன். காளை வந்தான் அப்படின்னா காளை போன்ற ஒரு வீரன் வந்தான் அப்படிங்கிறது, காளைங்கிறது சொல்ல நம்ம என்ன ஓமை பயன்படுத்துறோமோ அதுவே ஓமயமாக ஆகி வருவது, அதுதான் ஓமையாக பெயர். அந்த மாதிரி நான் இப்ப திருக்குறள் வரிசையா படிச்சுட்டு வர்றதுனால, கடவுள் வாழ்த்துல 3வது குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற இடத்துல மலர்மிசை மலரின் கண் அப்படின்னு தானே இருக்கு. ஆனா அதுக்கு பரிமேல் அழகர் உரை சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பாரு, அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என்று இறந்த காலத்தில் கூறினார் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல இதயம்ங்கிற சொல்லி எங்கேயுமே இல்ல. நம்ம அங்க திருவள்ளுவர் மலர் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு, தாமரைன்னு கூட சொல்லல. ஆனா நம்ம என்ன அர்த்தம் பண்றோம், இதய தாமரை அப்படின்னு தானே அர்த்தம் பண்றோம். அது ஏன்னா அது ஓமையாக பெயர். மலருங்கிறது அந்த இடத்துல மலராகிய இதய கமலமாகிய இதயத்தை தான் குறிக்குது.
அது அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த உவமையாக பேர் மாதிரி இந்த பாடல்லையும் நம்ம இது வில்லின் மாறி அப்படின்னு வர்ற இடத்துல அம்பத்தான் குறிக்குது. வீரன் விளக்கினான் அப்படின்னு சொல்றாருல, அந்த இடத்துல குறிப்பா எத்தனையோ அடை கொடுத்திருக்காரு ராமரை வர்ணிக்கிறதுக்கு ஐயனே அப்படின்லாம். இந்த இடத்துல குறிப்பா வீரன் அப்படின்னு ஏன் பயன்படுத்துறாருன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தாடகையை எதிர்த்து போர் புரியறதுக்கு இந்திரன் பயந்தான், தேவர்கள் பயப்படுறாங்க, ஏன் யமனே ஓடி ஒளியறான் அவ கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி. அப்பேற்பட்ட தாடகையை சர்வசாதாரணமா அனாகாசமா ராமன் எதிர்கொள்கிறான் அப்படிங்கறது தெரிவிக்கும் விதமாக வீரன் விளக்கினான். அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய ராமன் வீரம் மிக்கவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அல்லின் மாரி அணைய நிறத்தவள் சொல்லும் மாத்திரையின் கடல் தூர்ப்பதோர் கல்லின் மாரியை கைவகுத்தாள், அது வில்லின் மாரியின் வீரன் விளக்கினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.